திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா. உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ராகுல் காந்திக்கு பாஜகவினுடைய அந்த கும்பல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது. முக்கியமான முடிவெடுக்கின்ற இடங்களில் இருப்பவர்கள் அனைவருமே முன்னேறிய வகுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3% தான் அங்க நிறைஞ்சிருக்காங்க. பெரிய எரிச்சலை உருவாக்குகிறது இந்த பாஜக கும்பலுக்கு. இந்திய மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு தலைவராக ராகுல் காந்தி இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறார். அந்த மக்களுக்கு அவர் கையை பிடிச்சு ஆறுதல் சொல்கிறார். உக்ரைனை பத்தி கவலைப்படுகின்ற மோடி இங்க இருக்கிற மணிப்பூரை பற்றி ஏன் கவலைப்படலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேள்வி எழுப்புது. கென்யாவில் இந்த கும்பலால ஒரு பெரிய உள்நாட்டு கலவரமே நடக்கிற அளவுக்கு அங்க சூழல் மாறிடுச்சு. அண்டை நாடுகள் அனைத்துமே இந்தியாவிற்கு எதிரான ஒரு மனநிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு அபாயகரமான சூழல்ல இன்னைக்கு நம்மள வச்சிருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. அனைவருக்கும் வணக்கம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பாஜகவினுடைய அந்த கும்பல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவையே மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் மட்டும் அல்லாது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கின்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகின்ற அத்தனை பேருமே இன்னைக்கு அதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் அப்படின்னு பார்த்தா பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகி ஒருத்தர், அதுக்கப்புறம் சிவசேனா கட்சியினுடைய எம்எல்ஏ ஒருத்தர், அப்புறம் பாஜகவினுடைய மாநிலங்களவை எம்பி ஒருத்தர். ஏன் இந்த கும்பல் இவ்வளவு ஒரு கொலைவெறியோடு இருக்காங்க ராகுல் காந்தி மேலே அப்படின்னா, அண்மையில் அமெரிக்காவிற்கு போயிருந்த ராகுல் காந்தி அவர்கள் அங்கே மாணவர்கள் கிட்ட உரையாடி இருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கின்ற அந்த நாட்டினுடைய ஊடகவியலாளர்கள், அந்த நாட்டினுடைய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள், இன்னும் சொல்லப்போனால் அங்கு வாழ்கின்ற இந்தியர்களிடையே அவர் உரையாற்றி இருக்கிறார். அப்படி பேசும்போது நிறைய செய்திகளை அவர் பகிர்ந்துக்கிறார். எப்போவுமே அவர் வெளிநாடுகளுக்கு போனாலும் அங்கே பேசும்போது இன்றைய இந்தியாவினுடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்திய அரசியலின் நிலை எப்படி இருக்கிறது, இந்திய சமூக வாழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவர்கிட்ட கேள்விகள் எழுப்பும்போது அவர் அதை பற்றிய கருத்துக்களை, தன்னுடைய கருத்துக்களை, காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துக்களை, இப்பொழுது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியினுடைய கருத்துக்கள் என்ன, கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் பகிர்ந்துக்கிட்டே வர்றாரு. அந்த அடிப்படையில் தான் அண்மையில் அமெரிக்காவுக்கு போகும்போதும் ராகுல் காந்தி அவர்கள் அதை பற்றி பேசியிருந்தார். அப்போ இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் பேசும்போது அவங்க கேட்குறாங்க, இடஒதுக்கீடு எத்தனை காலத்துக்கு வச்சு, இது இன்னும் கேட்டுட்டு தானே இருக்காங்க, இங்கேயே கேட்டுட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க குறித்த கேள்விகள் கேட்கும்போது, அதாவது பாகுபாடற்ற ஒரு நிலை, எல்லோருக்குமே எல்லாமே இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இதில் ஒரு இந்த சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது இவர்களுக்கு முன்னேறிய சாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு எளிதாக கிடைக்கின்ற பல்வேறு விஷயங்கள் இந்த இந்திய சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த நிலை இல்லாமல் பாகுபாடற்ற ஒரு நிலை வரும் காலத்தில் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போகும். அப்பொழுது காங்கிரஸ் அதை பற்றி சிந்திக்கும். இப்போ அதற்கான தேவையே இல்லை இந்தியாவில், அப்படி ஒரு நிலையே இல்லை. இங்கே இன்னும் இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கான தேவை இருக்கிறது. இங்கே அதே ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் நிலவி கொண்டிருக்கின்றன. அதனால இடஒதுக்கீடு என்பது கட்டாயம் வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இப்பொழுது பாஜக ஆட்சி நடக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இந்த முக்கியமான இடங்களில் எல்லாம், ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்த வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே முக்கியமான முடிவெடுக்கின்ற இடங்களில் இருப்பவர்கள் அனைவருமே முன்னேறிய வகுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற அந்த 3% தான் அங்கே நிறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவர் வெளிப்படையாக, அந்த 3%ன்றதையே வெளிப்படையாக அவர் குறிப்பிட்டு அவர் பேசுகிறார். அதில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை, அதே மாதிரி பிசிக்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக அவர் எடுத்து வைக்கிறார். இப்போ இது எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை உருவாக்குகிறது இந்த பாஜக கும்பலுக்கு. ஏன்னா இவங்க இங்கே என்னெல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அங்கே போய் அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டில இருந்து தலைவர்கள் இங்கே வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பெரிய துணியை கட்டி, ஒரு பெரிய பேனரை கட்டி, இல்லைன்னா ஒரு பெரிய தடுப்புகளை வைத்து மறைச்சிடுறாங்க. அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் அப்படியே பாலிஷ்டான ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டிகிட்டே போயிட்டு, பார்த்தீங்களா இந்தியா வளர்ந்துருச்சு, இந்தியாவை நாங்கள் பாரத் வளர்ந்துருச்சு, இப்படின்லாம் மோடி ஆட்சியில் அப்படி ஜொலிக்குது, இப்படின்லாம் ஒரு ஷோ காட்டிட்டு போயிடுறாங்களா. ஆனால் வெளிநாடுகளுக்கு போய் இவர் உண்மையை பேசும்போது இவங்களுக்கு அது இங்கே குடைச்சலாக இருக்குது.
ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து அவர் மேலே அவ்வளவு கோபத்தோட ஒரு கொலவெறியோடு அவங்க இருக்காங்கன்றது. கோபம் இருக்கலாம், அது வந்து இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு எதிர்க்கட்சிகள் மீது ஒரு விமர்சனங்கள் வைப்பது, கோபமான 4 வார்த்தைகள் பேசுவது என்பதெல்லாம் அரசியலில் சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனால் எதிர்க்கட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்ற அளவிற்கு இந்த கொலைகார கும்பல் வந்து இன்னைக்கு துணிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல வந்து அவருக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறதே இந்தியாவில் கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு ராகுல் காந்தி அவர்களினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும், இன்னும் வந்து ஒரு வலுவான பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற செய்திகள் எல்லாமே வந்து இந்திய மக்களிடையே அவ்வளவு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்திய மக்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு தலைவராக ராகுல் காந்தி இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறார். அதாவது பழங்குடியின மக்களை பற்றி அவர் சிந்திக்கிறார். சிந்திப்பது மட்டுமில்ல, அந்த மக்களோடு கலந்து உறவாடுகிறார். மணிப்பூருக்கு போறார். அங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் அவரை பார்த்த உடனே ஏதோ தான் வீட்டுக்கு வந்து தன்னுடைய கூட பிறந்த சகோதரனோ அல்லது தன்னுடைய பிள்ளையோ தன்னை தேடி வந்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வோடு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி கதறி அழுகுறாங்க. எங்க நிலையை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு அவர் கையை பிடிச்சு ஆறுதல் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு என்னடா இது, இவர் போறாரு, அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது, எல்லாம் பண்ணுது, ஆனா பாஜக சார்பாக யாராவது போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து அவங்களை எதிர்க்கிறாங்க, அந்த பகுதிக்குள்ளேயே விடமாட்டேன்றாங்க மணிப்பூர்ல. அப்போ அவர்களுக்கு பாஜக மேல வந்து நம்பிக்கை கிடையாது, ஒன்றிய அரசு மேல நம்பிக்கை கிடையாது. மோடி வந்து மணிப்பூருக்கு போறதே கிடையாது. மணிப்பூர்ன்ற ஒரு மாநிலம் இந்தியாவில் தான் இருக்கா அப்படிங்கிறதையே மோடி மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உக்ரைனை பத்தி கவலைப்படுகின்ற மோடி இங்க இருக்கிற மணிப்பூரை பற்றி ஏன் கவலைப்படலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேள்வி எழுப்புது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா இந்த ஒன்றிய பாஜக அரசு யாருக்கு மட்டுமே ஒரு சாதகமான சூழ்நிலையை இந்த இந்தியாவில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் எங்கே கொண்டு போய் யாருடைய காலடியில் கொண்டு போய் குவிக்கிறதுங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் புள்ளி விவரங்களோடு தெளிவாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே பேசுகிறார். நீங்க வந்து அவர் ஊர் ஊரா போறது கிடையாது மோடி, ஏன்னா அவர் பெரிய பிக் ஷாட் இல்லையா, அவர் நாடு நாடா சுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க நாடு நாடா போறீங்களே, ஏரோப்ளேன்ல பறக்குறீங்களே, உங்க கூட யாரை கூட்டிட்டு போறீங்க? அங்க போகிற வெளிநாடுகளில் நீங்க அங்க போய் யாருக்காக வந்து பொருளாதார அதாவது வியாபாரத்துக்கான அந்த பிசினஸ் டீல் யாருக்காக நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா அவர் வந்து பட்டியலிட்டுட்டே வராரு. இலங்கையில வந்து இலங்கை ஏற்கனவே பொருளாதாரத்தில் சீரழிந்து போய் இன்றைக்கு தான் அவங்க ஏதோ கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அங்க போய் பிரதமர் என்ன பேசுறாரு, அங்க இருக்கின்ற ஒப்பந்தங்களை வந்து யாருக்கு கொடுக்க சொல்றாரு, அதானிக்கு கொடுக்க சொல்லி அவர் வந்து அங்க போய் வலியுறுத்துறாரு. அதே மாதிரி போற எல்லா இடத்துலையும் இன்னைக்கு கென்யாவில் இந்த கும்பலால ஒரு பெரிய உள்நாட்டு கலவரமே நடக்கிற அளவுக்கு அங்க சூழல் மாறிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான ஒரு நிலையம் உருவாயிருச்சு. அங்க இருக்கிற விமான நிலையங்களை 30 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்து அதை பராமரிக்கிற ஒரு ஒப்பந்தத்தை வந்து யாருக்கு, அதானி வந்து அங்க கையில் எடுத்திருக்கிறாரு. அதை வந்து கென்யா அரசு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருச்சு. ஏன்னா இங்க இருக்கிற ஒன்றிய அரசு தான் வந்து அந்த என்ன சொல்றது புரோக்கர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் அதானிக்கு, அதனால அங்க கொடுக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிபோகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமே அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. விமான சேவை கென்யாவில் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இவங்க வந்து இந்த லெக் தாதா மாதிரி கால் எடுத்து வைக்கிற எந்த இடமுமே விளங்காதுடா அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ற எல்லா காரியங்களாலையும் இன்னைக்கு உள்நாட்டுல மட்டும் கிடையாது, அண்டை நாடுகள் அனைத்துமே இந்தியாவிற்கு எதிரான ஒரு மனநிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு அபாயகரமான சூழல்ல இன்னைக்கு நம்மளை வச்சிருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு. அப்ப இது எல்லாம் ராகுல் காந்தி பேசினா இவங்களுக்கு வலிக்குது. என்னடா இது இவர் இப்படி புட்டு புட்டு வைக்கிறாரு. அதுவும் அவர் போற இடங்கள் எல்லாம் மக்கள் கூடுறாங்க, குறிப்பா இளைஞர்கள் கூடுறாங்க, பெண்கள் அதிக அளவில் அவருக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாங்க, தன்னுடைய வீட்டு பிள்ளை மாதிரி அவரை வந்து எல்லாரும் நேசிக்கிறாங்களே. அப்படிங்கும்போது ஆஹா இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பெரிய தலைவராக உருவாகிட்டு இருக்காரு இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு பாஜகவினுடைய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அந்த கும்பலுக்கும் வந்துருச்சு. ஏன்னா ராகுல் காந்தியை வந்து அவருடைய எம்பி வீட்டை விட்டு நீங்க வெளியேற்றுனீங்க, அவருடைய எம்பி பதவியை பறிச்சு அவர் அந்த எம்பிக்கான அந்த வீட்டில இருந்து அவரை வெளியேற்றும் போது எங்க பார்த்தாலும் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வீடு உங்க வீடு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க ராகுல் காந்தியை, இந்த வீடு உங்க வீடுன்னு சொல்லிட்டு அந்த பேனர்லாம் வைக்கிறாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இந்தியாவில் வந்து ராகுல் காந்தி உருவாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே வந்து இவர்களுக்கு அச்சுறுத்தலை தருகிறது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரடியாக ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்ற அளவிற்கு இந்த கொலைகார கும்பல் இன்றைக்கு துணிந்திருக்கிறது. பாஜகவினுடைய ஒரு முன்னாள் நிர்வாகி தர்மிந்தர் சிங்கா எவனோ ஒருத்தன், சரியா, அந்த ஆளு பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகியா, அந்த ஆளு என்ன சொல்றான்னா, இப்படியே வந்து ராகுல் காந்தி
தவறான வழியில் நடந்தால் அவர் என்ன தவறான வழியில் நடக்கிறாரு? அதாவது இவங்களுக்கு எதிராக நடக்குது அப்படின்னா உடனே அது தவறான வழி அப்படின்றது. பாஜகவை எதிர்த்தால் அவர்கள் எல்லாம் தவறானவர்கள், பாஜகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் தீவிரவாதிகள், பாஜகவை எதிர்க்கிறாங்க, பாஜகவினுடைய கொள்கையை வந்து கண்டிச்சு பேசுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்டி இண்டியன்ஸ். இந்த இங்க ஒரு ஆளு ஆன்டி இண்டியன் சொல்லிட்டு அலைவானே, அது ஒரு பக்கம் விடுங்க, சரியா? அப்போ ராகுல் காந்தி வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய பாட்டிக்கு, அதாவது இந்திரா காந்திக்கு நேர்ந்தது தான் ராகுல் காந்திக்கும் நேரும் சொல்லிட்டு அந்த பாஜகவினுடைய நிர்வாகி ஒரு ஆள் வந்து பேசுறான். அப்போ இவ்வளவு வன்மத்தோட கொலை வெறியோட இந்த கும்பல் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, அதாவது ஷிண்டே அந்த கட்சியை உடைச்சிட்டு ஒருத்தர் பாஜகவில் வந்து ஐக்கியமாகி புனிதமானவராக மாறி அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இல்லையா மகாராஷ்டிராவில், அந்த ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவினுடைய எம்எல்ஏ ஒருத்தர், அவர் பேர் என்ன, சஞ்சய் கெய்க்வாட், அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியோட நாக்கு அறுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் 11 லட்சம் ரூபாய் பரிசு தரேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறான். அப்போ இவங்களுக்கு எப்பவுமே வந்து நாக்கு அறுக்கிறது, தலையை வெட்டுறது, என்ன வீட்டோட வச்சு எரிக்க முயற்சி பண்றது, துப்பாக்கியால சுடுறது, இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலினுடைய கலாச்சாரம், கொள்கை அப்படிங்கிறது, அவங்களுடைய வழிமுறை அப்படிங்கிறதே இந்த வன்முறை தான்ன்றது நமக்கு தெரியுது. இதே வன்முறை கும்பல் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கேள்வி கேட்ட போது ராமன் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை கேள்வியை கேட்டபோது கொதிச்செழிஞ்சு உடனே வடநாட்டில இருந்து ஒரு பரதேசி என்ன பண்ணான், சாமியார் என்ன பண்ணான் அப்படின்னா, கலைஞருடைய தலையையும் நாக்கையும் வெட்டி கொண்டு வருபவர்களுக்கு நான் வந்து 1 கோடி ரூபாய் பரிசு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சான். அவன் ஒரு முட்டா பயலா இருப்பான் போல இருக்குது, தலையை வெட்டினா அதோடைய நாக்கும் வருண்டா அப்படிங்கிற அறிவெல்லாம் அவனுங்களுக்கு தெரியுமா என்ன? ஸோ அப்படி ஒரு விஷயம். இப்போ அண்மையில் சனாதனத்திற்கு எதிராக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய தலைக்கு வந்து நாங்கள் வந்து விலை நிர்ணயிக்கிறோம், அவருடைய தலையை சீவுங்கிற அதை, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வன்முறை கும்பல்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கின்ற ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அப்போ இப்பவும் அதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் காந்தியாரை கொலை செய்த கும்பல் இப்பவும் காந்தியாரை கொண்டுகிட்டே இருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொரு காந்தி ஜெயந்தி அன்றும் அல்லது அந்த காந்தியார் படுகொலை செய்யப்பட்ட ஜனவரி 30 அந்த நாளின் போது அவர் மாதிரி ஒரு உருவ பொம்மையை செய்து அது உள்ள வந்து அந்த என்ன சொல்றது, இந்த சிவப்பு கலர்ல செயற்கை ரத்தம்லாம் சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையும் வச்சு அதை சுட்டு அப்படியே ரத்தம் வழியிறத கொண்டாடுகின்ற ஒரு விஷயத்தை இப்பவும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த கும்பல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுலேயும் அந்த பிரக்யா சிங் தாக்கூர்னு சொல்லிட்டு ஒரு இந்துத்துவ தீவிரவாதி ஒரு எம்பி ஒருத்தங்க பாஜக, அவங்க வந்து இப்போ ஆமாம் பாஜகவோட எம்பியா இருக்காங்கல்ல, அந்த லேடி மாலேகான் குண்டுவெடிப்பினுடைய தீவிரவாதி அந்த அம்மா, அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. காந்தியினுடைய உருவபொம்மையை சுட்டு அதை வந்து திரும்ப திரும்ப அந்த வன்முறையை வந்து செஞ்சு காட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கும்பலினுடைய வன்முறைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் சொன்னால் அது கண்டிப்பாக இந்திய மக்களினுடைய கைகளில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு புறம் நீதிமன்றங்கள் இதை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கே இவங்க வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் பாஜகவினர் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஒன்று. இன்னொரு பக்கம் அப்போ அமித்ஷா, மோடி இவர்கள் எல்லாம் இதற்கு எந்த ரியாக்ஷனுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான உதாரணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அண்மையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்மிருதி இரானி அவர்கள் போட்டியிட்ட போது அவருக்கு வந்து தோத்து போயிடுறாரு. ஸ்மிருதி இரானி வந்து தேர்தலில் தோற்று போயிடுறாங்க. அப்போ அவரை வந்து ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்மிருதி இரானியோடு போட்டியிட்டு அந்த தேர்தலில் இதற்கு முந்தைய தேர்தலில் தோல்வியை சந்தித்த போது அந்த அளவுக்கு வந்து கேலியும் கிண்டலுமாக வந்து பாஜகவினர் பதிவுகளை போட்டாங்க, பேசினாங்க. அதனால இப்போ ஸ்மிருதி இரானி தோற்று போன உடனே காங்கிரஸ்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்மிருதி இரானியை வந்து விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணும்போது உடனடியாக ராகுல் காந்தி என்ன செய்யறாரு அப்படின்னா, வெற்றி தோல்வி என்பது தேர்தலில் இயல்பாக வரக்கூடிய ஒன்று. யாருக்கு வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், யாருக்கு வேண்டுமானாலும் தோல்வி பெறலாம். இது எல்லாமே வந்து நிரந்தரமானது கிடையாது. இதை வைத்து ஒருவரை நீங்கள் இவ்வளவு கீழ்த்தரமாகலாம் இப்படிலாம் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, விமர்சனம் செய்ய, கீழ்த்தரமாக கூட கிடையாதுங்க, சாதாரணமான விமர்சனங்கள் தான், அப்படியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடாது. காங்கிரஸ்காரர்கள் யாரும் இனிமேல் ஸ்மிருதி இரானி அவர்களை குறித்து தேர்தல் தோல்வியோடு ஒப்பிட்டு யாருமே வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒரு அறிக்கை விடுகிறார். அப்போ இவர் வந்து தலைவரா அல்லது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுத்து இன்னோட 2 நாள் ஆகுது, 2 நாளா பல நாட்கள் ஆகுதே வச்சுக்கோங்களேன், தொடர்ந்தே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த மோடியோ அமித்ஷாவோ வாயை திறந்து பேசியிருக்காங்களா? இல்ல, பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதே அதானே. குஜராத்தில் முதலமைச்சராக மோடி இருந்தபோது உள்துறை அமைச்சராக இவர் யாரு,
அமித்ஷா இருந்த போதும் இந்த ரெண்டு என்ன சொல்றது, இந்த இரண்டு இரட்டையர்களுமே வந்து அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வன்முறையை தான் இப்போ எல்லாரும் செய்கிறாங்க. இவங்க வந்து அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ ஒரு தலைமை என்பவர்கள் மோடி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் அப்புறம் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பின்தொடர்கின்றவர்களா யாரா இருக்காங்கன்னா, பெண்களை இழிவாக பேசுகின்றவர்கள், இந்த மாதிரி வன்முறையாளர்களை தான் வந்து மோடி பின்தொடர்கிறார் அப்படின்னா அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? ஸோ இப்போ இது வந்து அவர்களினுடைய குரலாகத்தான் இவங்கெல்லாம் பேசுறாங்க. மோடி அமித்ஷாவினுடைய குரலாகத்தான் இந்த கொலை மிரட்டல் விடுக்கின்ற இந்த பாஜகவினுடைய இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் பேசுறதெல்லாம் அவர்களுடைய குரல் தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டி இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். அதாவது அனைத்து உலக நாடுகளுமே இதை வந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்தியாவை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில எதிர்க்கட்சி தலைவர் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்ற ஒரு கட்சியாக இங்க இருக்கின்ற ஒன்றிய ஆளும் கட்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய ஒரு தலைகுனிவு உலக நாடுகளிடையே அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆனா ஒண்ணு, இதோட வந்து பாஜகவினுடைய சகாப்தமே வந்து அரசியலில் முடிந்து போய்விடும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இதை கண்டித்து பேச வேண்டிய இடத்தில் இருக்கின்ற தலைவர்கள் கொஞ்சம் கூட பொறுப்பற்றவர்களாக பாஜகவில் இருக்கிறார்கள், அல்லது அதைத்தான் அவர்களும் எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு அவருடைய பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது வலுப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு கூடுதலான ஒரு பாதுகாப்பை வந்து ராகுல் காந்திக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக நாங்களும் வந்து அழுத்தமாக இதை வலியுறுத்துகிறோம்.